ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கலையாத கனவு அப்படிங்கிற டைட்டிலில் தான் நாங்கள் ஒரு ஸ்டோரி பேசிட்டுருக்கோம். நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய விஜய் வந்து ஃபைனலாக ஒரு டிசிஷன் எடுத்திருப்பாங்க. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருப்பாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதனால் அப்படிங்கிறத தாண்டி அவங்களோட டபுள் மைண்டட்ல இருக்கிறதுனால அவங்களால யாருக்கிட்ட பை த ஹார்ட் ஃபுல்லாக பேச முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, அவங்கள விட்டு கொஞ்சமாக விலகி நிற்பாங்க. ஸோ இந்த கன்ஃபியூஷனில் அவங்க வந்து சார்வை விட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. சரி, பிரேக் அப்படிங்கிறது பல பேருக்கு பல விதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு அது ஒரு நல்ல புரிதலை கொடுக்கும், அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அன்பின் ஆழத்தை புரிய வைக்கும். ஒரு சிலருக்கு இது நம்ம பண்ணது சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு தெளிவு கொடுக்கும் அந்த ஒரு கேப். ஒரு சிலருக்கு நாம கேப் இப்போதைக்கு வேணாம், பர்மனண்டாவே எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தாட்ஸ் வந்து வரும். அது வந்து இந்தந்த பர்சனை பொறுத்தே அது இருக்கும். அது எக்ஸாக்டா யாருக்கு எப்படி எந்த மாதிரி நினைப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் அந்த கேப், அந்த ஒரு ஸ்பேஸ். பட் லைஃப்ல சிலருக்கு, அதாவது மென்டல் ட்ரஸ்டில் இருக்காங்க, மென்டல் ஸ்டேஜில் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப 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 ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணும்போது அவங்களுக்கு சம் பிரேக் கொடுக்கறது இஸ் பெட்டர் நவ். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த சிங்கிள் கேப் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு மனசு தெளிவும் கிடைக்கும். இந்த சேம் டைம் அவங்க எடுக்கிற டிசிஷன் அது சரியா தப்பு எதுவாக இருந்தாலும் அவங்க லைஃப்பில் ஒரு ஒரு பொசிஷனுக்கோ ஒரு அவங்க லைஃப் நெக்ஸ்ட் கோல் நோக்கி போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்ஸ் நாட் அட் ஆல், இது ஸ்டோரிக்காக நான் சொல்கிறேன், பேசிக்காக சொன்னேன். சில இடத்துல சில ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும், சுச்சுவேஷனையும் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு பிளானாக இருந்தாலும் ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு சின்ன கேப் எடுத்துக்கிறது நல்ல விஷயம்தான், தப்பு கிடையாது. ஸோ இவங்க எடுத்துக்கிற பிரேக் எப்படி இருக்கும் அப்படின்னு நாம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளுடைய விஜய் என்ன பண்ணுவாங்க, பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க. இவங்களாவே ஒரு முடிவு எடுத்துப்பாங்க, இவங்களாவே எல்லாத்தையும் பண்ணிப்பாங்க. இதை பற்றி சாருக்கிட்ட டிஸ்கஸே பண்ண மாட்டாங்க. விஜய் பண்ண மிகப்பெரிய தப்பு அதுதான். ஆக்சுவலி அவங்களுடைய கனவுல வர்றது என்ன ஏதுங்கிறது சாருக்கு டிஸ்கஸ் பண்ணணும், பண்ணலை. அந்த கனவுனால எவ்வளோ ப்ராப்ளத்தை விஜய் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையாவது சொல்லியிருக்கணும், சொல்லலை. அட்லீஸ்ட் இப்போ எனக்கு கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், எனக்கு கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருக்குது, ஸோ கொஞ்சம் எனக்கு டைம் கொடு, நான் ஒரு தெளிவுக்கு வந்துடுறேன் அப்படிங்கிறதையாவது டிஸ்கஸ் பண்ணி இருக்கணும், பண்ணலை. ஸோ விஜய் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தப்பு பண்ணுறாங்க. எதுவுமே அவங்கக்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்காமலேயே விஜய் டிசிஷன் எடுத்துப்பாங்க. எடுத்த டிசிஷனை ஜஸ்ட் புவனேஸ்வர் கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனாக மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர, சரி நம்ம ஃப்ரெண்டு கிட்ட டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் இருக்காது. இதெல்லாம் அவங்களுக்கு, அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்க்கும்போது புதுசாக தெரியும். ஏன்னா விஜய் வந்து அந்த மாதிரி பர்சன் கிடையாது. ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த ஹேபிட் அவங்களுக்கு இருக்குது. அவங்க இப்போது எக்ஸாம்பிளுக்கு எங்கேயோ போகலாம், ஏதோ வாங்கலாம், இதை நான் பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு இது தோணுது அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுற ஹேபிட்டு நம்மளுடைய விஜய்க்கு இருக்குது. ஆனால் இந்த சாரு விஷயத்துலையும் அவங்க ட்ரீம் விஷயத்துலையும் யாருக்கிட்டையும் சஜஷனும் கேட்கல, என்ன பண்ணாங்க, அவங்க கன்ஃபியூஷனுக்கு ஒரு சொல்யூஷனும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சாரு விஷயத்துல எடுத்த டிசிஷனையும் அவங்கக்கிட்ட சொல்லலை. ஜஸ்ட் ஒரு இன்டிமேஷனாக புவனேஸ்வரே அவங்ககிட்ட சொன்னாங்க, நீ இப்படி பண்ணாத, இதனால சாரு ரொம்ப ஹர்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லும்போது
அப்போ இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அங்கக்குள்ள ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும். இவங்க ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்க அப்படின்னா, சாருகிட்ட பேசுவாங்க. பேசுவோம் அப்படின்னா, முன்னாடி பேசுறதுக்கும், இப்போ பேசுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்படியே ஒரு 2, 3 டேஸ் போகும். ஸோ போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ம் ஒரு நாள் ம் விஜய் வந்து ரூம்ல வந்து இருப்பாங்க. ரூம்ல இருக்கும்போது அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, புவனேஸ்வரியும் அண்டு பிரேமாவும் எங்கோ கிளம்பிடுவாங்க. சம்திங் எங்கேயாச்சும் வெளில போலாம் அப்படிங்கிற மாரி கிளம்பிடுவாங்க. ஸோ கிளம்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க கிட்ட விஜய் கிட்ட சொல்ல மாட்டாங்க. விஜய் கிட்ட சொல்லாமலே கிளம்பிடுவாங்க. கிளம்பிட்டு போலாம் அப்படின்ட்டு ஃபைனல் ஸ்டேஜ் பர்ஸ் எடுத்துட்டு போற ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய விஜய் ரூம்லேருந்து வெளில வருவாங்க. வெளில வரும்போது கேட்பாங்க, "ஏய் எங்க போறீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நீங்க மட்டும் போறீங்க. என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ புவனேஸ்வரி சொல்லுவாங்க, "ஏன் எல்லாத்தையும் எங்ககிட்ட நீங்க சொல்லிட்டு தான் டிசிஷன் எடுக்கிறீங்களா? உங்களுக்கு தேவையானத நீங்களாவே முடிவு எடுக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நாங்க பண்றது ஒரு சின்ன சின்ன விஷயம். நீங்கலாம் பெரிய விஷயத்தையே எங்ககிட்ட சொல்றதில்ல. சின்ன சின்ன விஷயத்துலலாம் சரி, நீங்க உங்களோட லைஃப்ல நெறைய பெரிய பெரிய டிசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் வேணும் இல்லையா? அதனால எங்க லைஃப்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயத்த பத்தி சொல்ல வேணாமே, உங்க டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நெனச்சோம்" அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம, "உங்களுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் வேற இருக்கு இல்லையா? அதனால நாங்க கிளம்புறோம்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய்! இப்போ உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இந்த மாரி பேசுறீங்க? பிரேமா நீயாவது சொல்லு. ஏன் அவ அப்படி பேசுறா? எதுக்காக அப்படி பேசுறா? என்கிட்ட பாரு அவ அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கா. நீ எதுவும் கேட்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க விஜி. அப்பவும் அவங்க இருந்துக்கிட்டு, "நான் என்ன கேட்கறது? அ நீ ஒரு டிசிஷன் எடுத்துட்ட. அதுக்கு இவ ஒரு டிசிஷன் எடுத்துட்டா. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன். சரி உனக்கு தான் ஒரு மீட்டிங் இருக்குல்ல, கேரி ஆன்" அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. "மீட்டிங்கா? எனக்கா? இல்லை இல்லை எனக்கு எந்த மீட்டிங்கும் இல்லை, நான் வரேன் வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "இல்லை இல்லை நீ இதுக்கப்புறம் எப்போ குளிச்சு எப்போ ரெடி ஆகிட்டு வரப்போகிற? நான் கிளம்புறோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஏய் இப்படி என்னை மட்டும் ரூமில் விட்டுட்டு போனால் என்ன அர்த்தம்? எனக்கு போர் அடிக்கும்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக சாருவோட என்ட்ரி வரும். "எதுக்கு உனக்கு போர் அடிக்குது? அதான் நான் இருக்கேனே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போது டக்குன்னு இவங்க வந்து ஷாக் ஆகிடுவாங்க நம்மளுடைய விஜய். "நீயா? அ நீ என்ன திடீர்னு வீட்டு பக்கம்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "சும்மா உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும், அதனால தான் நான் வந்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "இல்லை நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் வெளில கிளம்பிட்டோம். நீ பொறுமையா பேசிக்கலாம் எதுவாக இருந்தாலும். நீ இப்போ வீட்டுக்கு கிளம்பு" கொஞ்சம் ஒரு மாதிரி தயங்கி தயங்கி பேசிட்டு இருப்பாங்க விஜி. "ஏன் என்னாச்சு? ஏன் என்ன பார்த்து பயப்படுற? உனக்கு என்கிட்ட பேசுறதுல ஏதாவது ப்ராப்ளமா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு சாரு கேட்பாங்க. "உன்கிட்ட பேசுறது இல்லையா? உன்கிட்ட பேசுறதுல எனக்கு என்ன ப்ராப்ளம்? எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையே. நான் இல்லை எல்லாரும் கிளம்பிட்டோம். அதனால சொன்னேன். ஸோ வாட்? நானும் ரெடியாக தான் வந்திருக்கேன். நான் எல்லாரும் சேர்ந்து போகலாம். அங்கே பேசிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சாரு சொல்லுவாங்க. இத கேட்டதும் விஜ புவனேஸ்வரியும் அண்டு பிரேமாவும் இருந்துட்டு, "இல்ல, இல்ல அவ இன்னும் ரெடி ஆகல. எங்களுக்கு டைம் ஆகுது. ஸோ நாங்க கிளம்புறோம். நீங்க எதுவா இருந்தாலும் வீட்லயே பேசிக்கோங்க. நான் நான் நீங்களே ஒரு பேசி ஒரு முடிவுக்கு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அவங்க 2 பேரும். சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு கார் கீலாம் குடுத்துட்டு இவங்க டோர் டோர் லாக் பண்ணிட்டு அவங்க போனதுக்கப்புறம் வருவாங்க. வந்து விஜய் கிட்ட சாரு பேசுவாங்க. "உனக்கு என்னதான் பிரச்சனை? என்கிட்டயே சொல்ல முடியாத அளவுக்கு உனக்கு ப்ராப்ளம் இருக்கா? அது எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொன்னா தானே எனக்கு தெரியும். நீயே சொல்லாம நீயாவே ஒரு டிசிஷன் எடுத்துக்கிட்டா என்ன அர்த்தம்? நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்புக்குமே என்ன அர்த்தம்? சி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அப்படின்னா, அங்க வந்து ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லுவாங்க. "உனக்கு என்ன தோணுதோ அத நீ ஃப்ராங்க்கா சொல்லலாம் என்கிட்ட. எனக்கு என்ன தோணுதோ அத நான் உன்கிட்ட ஃப்ராங்க்கா சொல்லப் போறேன்.
இதில் நீ மறைச்சி வைக்கிறதுக்கோ ஒழிச்சு வைக்கிறதுக்கோ என்ன இருக்குது? சி உனக்கு அதுதான் அப்படின்னா ஒருவேளை அதில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா மேபி மேபி என்னால் முடிஞ்சால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். இல்லைன்னா ஏதாவது சொல்யூஷன் தேடுவோம். நீ ஒண்டியாக தேடுறதை விட 2 பேர் சேர்ந்து தேடும்போது பெட்டர். நான் ஈஸியாகவும் நமக்கு அதுக்கான ஆன்சர் கிடச்சிடும் இல்லையா? நீ ஏன் இப்படி தனியாக கஷ்டப்படணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம இப்போ வரைக்கும் ஒன்றா ஹாப்பியாக இருந்திருக்கோம். நம்மளோட உறவு இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னா நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அண்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் தானே. ஸோ அப்படி இருக்கும்போது இதை நான் புரிஞ்சிக்க மாட்டேனா? நீ சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேனா? நான் என்ன அந்தளவுக்கு அவனை நம்பாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சாரு. அப்போது விஜய் இருந்துட்டு, இல்லை சாரு, நான் அப்படி சொல்ல வரல. உண்மையுமே சொல்ல போனோம் அப்படின்னா நீ சூப்பர். உன்ன மாதிரி ஒரு பர்சன் யார் லைஃப்லையாவது இருந்தாங்க அப்படின்னா அந்த பர்சன் ரியலி லக்கி. ஏன்னா நீ அந்த அளவுக்கு ரொம்ப சொக்க தங்கம். நீ உன்னோட கேரக்டராக இருக்கட்டும், நீ பேசுகிற விதமாக இருக்கட்டும், பழகுற விதமாக இருக்கட்டும், ஒரு கன்ஃபியூஷனில் ஒருத்தர் கொடுக்குற தெளிவாக எல்லாமே இஸ் பர்ஃபெக்ட். இதுதான் நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. பட் எனக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ், அந்த டிஸ்டர்பன்ஸால் என்னால் உன் கூட ஃப்ரீயாக பேச முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, அந்த டிஸ்டர்பன்ஸும் சொல்கிற. பட் அதை நீ என்கிட்ட சொன்னால் தானே எனக்கு தெரியும். நீ சொல்லாமலேயே உனக்குள்ளேயே நீ வச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு எப்படி சொல்யூஷன் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டு தான். ஆனால் எனக்கு சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிறத தாண்டி ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு தெளிவு வேணும். நீ சொல்கிறதையோ இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிறதையோ இப்படி எல்லோரும் சொல்கிறதையும் என்னால் நம்பிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இது நீங்கள் சொல்கிறதுனாலலாம் வரல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனாலையும் வரல, என்னையே மீறி வர்ற ஒரு ஸ்டேஜில் தான் நான் இருக்கேன். உனக்கு புரிய மாட்டேங்குது சாரு. நான் அது வரும்போது எல்லாமே நான் நானாகவே இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசுவாங்க விஜய். அப்போ உடனே சாரு எமோஷ்னல் ஆகி, நீ சொல்கிறது எனக்கு புரியுது, அதனால் நீ எவ்வளோ ஃபீல் பண்ணுறங்கிறது எனக்கு தெரிய வருது. ஆனால் அதுக்காக என்கிட்ட ஷேர் கூட பண்ண முடியலையா உன்னால்? ஜஸ்ட்டு ஷேர் பண்ணால் தானே நீயும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவ. இப்படி உனக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லலையா? லைஃப்பில் ஒரு பர்சன் வராங்க அப்படின்னா சில தேவைக்காகவோ நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற நேரத்துக்காக மட்டும் அந்த பர்சன் கிடையாது. உன்னோட லைஃப்பில் பாதி தான் உன்னோட லைஃப்பில் ஒரு பர்சன். உன்னோட லைஃப்பில் பாதி உன்னில் பாதி அப்படிங்கிற ஒரு பர்சனை நீ நம்பாமலையோ சம்திங் எதையும் ஷேர் பண்ணாமல் இருந்தோ அப்படின்னா அந்த உறவுக்கு அங்கே அர்த்தமே இல்லையே. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரு ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சிடுவாங்க கோவத்தில். இவங்க இருந்துட்டு, நீ என்ன வேணாலும் சொல்லு, என்னால் உன் ஃபேஸ் பார்த்து பேசுகிறதுக்கு கூட எனக்கு அருகதை கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? என் ஃபேஸை பார்த்து உன்னால் பேச முடியாத அளவுக்கு, அதுவும் என்னை பார்த்து பேசும்போது உனக்கு அருகதை இல்லை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இங்கே பாரு சாரு, எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண முடியாது. எனக்குள்ளே இருக்கிற அந்த கில்ட் என்னை விட்டு போகணும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். நீ அந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாகணும். இதுக்கு மேலே எதுவும் கேட்காத, என்னால் எதுவும் சொல்ல முடியாது. பட் எனக்கு உன்கிட்ட இருந்து எனக்கு ரிலீஃப் வேணும். நான் பர்மனெண்ட்டாக கேட்கல, எனக்கு ஒரு சின்ன ப்ரீத்திங் ஸ்பேஸ் வேணும். நான் ரிலாக்ஸ் ஆகிட்டு கண்டிப்பாக உன்னை தேடி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. இவங்களுக்கு இப்படியே பேசிட்டு எப்போ பார்த்தாலும் அந்த ட்ரீமையே பற்றி ஏன் பேசிகிட்ருக்க? அது ஜஸ்ட் ட்ரீம். நீ ஏன் அதுக்கு உன்னை இம்பார்ட்டன்ட் யாரும் கொடுக்க வேணாம்னால சொல்லலை, நீ தாராளமாக கொடு. ஆனால் அதுக்காக ஏன் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிற? உன்னோட கனவுக்கு நீ கொடுக்குற இம்பார்ட்டன்ஸில் அட்லீஸ்ட் பாதியாவது நீ ரியல் லைஃப் கொடுக்கலாமே. இங்கே பாரு, ஒருத்தவங்க நம்ம லைஃப்பில் வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்படி ஒருத்தவங்க நம்ம லைஃப்பில் வந்திருக்காங்க அப்படின்னா உன்னோட சின்ன சின்ன மிஸ்டேக்னால அவங்கள பிரிஞ்சிடாத. அதை விட உனக்கு கிடைச்ச மைனஸ் வேறு எதுவுமே இல்லாமல் போயிடும். ஸோ நீ கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்லுவாங்க. பிறந்துட்டு விஜய் சொல்லுவாங்க, இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை.
எனக்கு கொஞ்சம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் உன்னோட முடிவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ரொம்ப பெருசாக கோவப்படாமல், அங்கே ஒரு சீன் கிரியேட் பண்ணாமல், அழுகாமல், இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாமல் கேட்பாங்க. நீ ஆசைப்படுறது இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்மளுடைய சாரு ஆமாம் நான் இதுதான் லைக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே தென் நோ ப்ராப்ளம், நான் உன்னை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அட் த சேம் டைம்ஸ் நீயா வந்து என்கிட்ட பேசுகிற வரைக்கும் நான் உன்கிட்ட பேச போகிறதும் இல்லை. அதே மாதிரி நான் உன்னை நினச்சி உருக போகிறதும் கிடையாது. நீ என்னை வேணான்னு சொல்லிட்ட, அவ்வளோதான். நான் என்னால் பார்த்துக்க முடியும், என்ன நான் மேனேஜ் பண்ணிக்க முடியும். இத்தனை வருஷமா என்ன நான் மேனேஜ் பண்ணிக்க தெரியாமலா நான் இருந்தேன் அப்படிலாம் இல்லை இல்லையா? ஸோ இதுக்கப்புறமே என்னால் முடியும். நீ என் லைஃப்பில் இப்படி வந்து இப்படி போகிற பர்சனாக இல்லாமல் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். இப்படி வந்த இப்படியே பர்மனெண்ட்டாக என் கூடயே இருக்கணும்னு நான் நினச்சேன். பட் உன்னுடைய இயலாமை, உன்னுடைய தேவையோ இல்லை உனக்கான ஆசையோ இல்லை அந்த கில்ட்டினஸோ மேபி வாட் எவர் எனக்கு தெரியல. ஆனால் நீ அந்த கனவு நோக்கி நீ ஓடணும்னு நான் ஆசைப்படுறேன். ஓகே தாராளமாக ஓடு, எந்த விதத்துலையும் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஸோ நீ உனக்கு என்ன வேணுமோ அதை தாராளமாக பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே அப்புறம் என்ன, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஷுவரா நான் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கிளம்பலாம், இதுதான் உன் முடிவா விஜி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாம் இதுதான் என் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திடுவாங்க. ஓகே விஜி நோ ப்ராப்ளம், நான் என்ன பண்ணணுமோ அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன், ஆல் தி பெஸ்ட் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு மாதிரி அவங்க இவ்வளோ தூரம் பேசியும் அவங்க புரிஞ்சுக்காததுனால ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க முன்னாடி எதுவுமே ஃபீல் பண்ணாத மாதிரி இருப்பாங்க. ஒன்ஸ் சார் கிட்ட வந்ததும் சாரை பார்த்ததும் கண்ணுல இருந்து தண்ணி தாரையா ஊற்ற ஆரம்பிச்சிடும். அவ்வளோ தண்ணி ஊற்றும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கும்போது நான் பெருசாக எதுக்கும் ஃபீல் பண்ணலை, நீ எது சொன்னாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, ஆனால் அவங்களால முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு சாரு வந்து விஜயை லவ் பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்களால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொன்ன வார்த்தைகள், அவங்களோட ரியாக்ஷன் இப்படி எதுவுமே அவங்களால ஏற்றுக்க முடியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருப்பாங்க. ஸோ ட்ரைவுமே பார்த்தீங்க அப்படின்னா அழுதுகிட்டே ட்ரைவ் பண்ணிக்கிட்டே வீட்டுக்கு போவாங்க நம்மளுடைய சாரு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய புவனேஸ்வரியும் அண்டு பிரேமாவும் வெளில எங்கேயோ போயிட்டு வீட்டுக்கு வருவாங்க. சும்மா கடுன்னு ரொம்ப கோபத்தோட கடுப்பாகி உட்காந்துட்ருப்பாங்க நம்மளுடைய விஜய். இவங்க அங்கிட்டு வந்ததும் 2 நிமிஷம் ரூம் எல்லாம் பார்த்துட்டு அவங்க டல்லாக இருக்கிறதையும் பார்த்துட்டு உடனே இவங்க சொல்லுவாங்க, சம்திங் எனக்கு தெரிஞ்சு வந்திருக்காங்க போல், சாரு வந்திருக்காங்க போல், இங்கே ஏதோ சம்பவம் நடந்திருக்கு, அதனால தான் இவ இவ்வளோ கோபமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு அவங்க ஒர்க்கை பார்க்க அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க விஜயும் அண்டு பிரேமாவும். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஸோ ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்டோரியை கேளுங்க. கேட்டுக்கிட்டே எல்லோரும் நிம்மதியாக தூங்குங்க. எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.